தெரிஞ்சு பவர் சர்க்யூட்டை பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? கண்ட்ரோல் சர்க்யூட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, அந்த டிஓஎல் ஸ்டார்டரை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி நான் காமிக்கிற எஸ்எல்டி மாதிரியே ஒரு பெரிய ஸ்கீமோட வரும். அங்கே ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோட்டருக்கு மட்டும் தனியாக ஒரு பிரேக்கர் தேவைப்படும். அந்த பிரேக்கர் பேர் மோட்டார் ப்ரொடக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர். அதுதான் நாங்கள் எம்பிசிபின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? அந்த மோட்டார் ப்ரொடக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர் வந்து டைப் 2 கோஆர்டினேஷன் சார்ட் படி நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி டிஓஎல் சர்க்யூட்டோ ஸ்டார் டெல்டா சர்க்யூட்டோ போடுவோம். மார்க்கெட்டில் இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஏசி ஸ்டார்டர்ஸ் இருக்கு அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா டிஓஎல் அண்ட் ஸ்டார் டெல்டா. வேறு எந்த ஸ்டார்டர், இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டர், 4 பாயிண்ட் ஸ்டார்டர், இந்த டிசி ஸ்டார்டர்ஸ் எதுவும் நம்ம இப்போ இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் அவங்க ஹெச்ஓடி சர்வீஸ் காலத்தில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னும் சொல்லிட்டு இருக்கேன். அந்த எம்பிசிபி பார்த்தா இவ்வளோதான் இருக்கும். ஓகேவா? இடையில ஒரு ரோட்டரி சுவிட்ச் மாதிரி இருக்கும். ஓகே, இது வோல்ட் செட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு எல்வி பேனலோட டிபிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இந்த 3 பேனலுக்கும் ஒரே வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பிரேக்கர் மட்டும்தான். ஹெச்பியில் SF6, எம்வியில் வேக்யூம் பவர், இதில் எல்வியில் மோல்டன் கேஸ். இவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேவா? நெக்ஸ்ட் அவங்க எல்லாம் வந்து டிபிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நாளைக்கு ஒரு பேனலில் காமிச்சு இது எல்வி பேனலா எம்வி பேனலான்னு கேட்டால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா? இதோட என் லெக்சரை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்